பிரியமானவர்களே, மனிதனானவன் தன்னை படைத்தவரை எதிர்த்து நிற்பதற்கு தீய எண்ணங்களை கொண்டவனாக இன்று மாறிவிட்டான். தன்னில் இருந்த தேவ சாயலை கூட அவன் கெடுத்துக் கொண்டான். இதனால் தனது உருக்குலைந்த சாயல் தனது சந்ததிக்குள்ளும் வந்துவிட்டது. இன்று நாம் தேவனுடைய சாயலை உடையவர்களாக இருந்தாலும் பாவத்தின் வடுக்களை நாம் சுமந்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனாலும் ஒரு நற்செய்தி நமக்கு உண்டு. என்னவென்றால், தேவன் ஒரு மனிதனை மீட்கும் போது அவன் இழந்த உண்மையான தேவ சாயலை திரும்பவும் அவர் கொடுக்கிறார். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் என்று எபேசியர் 4வது அதிகாரம் 24வது வசனம் நமக்கு சொல்கிறது. இந்த மீட்பு தேவனின் கிருபையினாலும் பாவத்திலிருந்து விடுவிப்பவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே என்ற விசுவாசத்தினாலும் நமக்கு கிடைக்கிறது என்பதை உணர்ந்து தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். ஆமென்.